ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கானா வினோத்தோட ஒய்ஃப் வந்து அவர் எவிக்டான அப்போ வந்து நிறைய சர்ப்ரைஸ் அவருக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கானா வினோத்தும் அவங்க ஒய்ஃப்க்கு நிறைய சர்ப்ரைஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸில் நம்ம பார்த்தோம். ஆனால் அவங்க எவிட்டாகிறதுக்கு காரணமான அரோராவை பற்றி ஒரு வீடியோ அவங்க போட்டிருந்தாங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டைட்டில் வின்னர் ஆக வேண்டிய கானா வினோத்தை நீங்கள் சாண்ட்ரா எல்லாம் அரோராவும் சாண்ட்ராவும் மேனிப்புலேட் பண்ணி அவங்கள கேஷ் பாக்ஸ் எடுத்து வெளியேற வச்சுங்க. நீங்கள் மட்டும் அந்த 1 வீக் கம்முன்னு இருந்திருந்தீங்கன்னா அவரு இன்னைக்கு பிக் பாஸ் சீசன் 9 டைட்டில் வின்னர் ஆயிருப்பான்னு. ஏன்னா கம்ருதீனும் விஜய் பார்வதிக்கு அடுத்தபடியாக ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது கானா வினோத் தான். கண்டிப்பாக அவர் தன்னோட லாயலிட்டிக்காக அவர் வந்து டைட்டில் வின்னர் ஆயிருப்பார். அவர் வந்து அவரை வந்து கொஞ்சம் யோசிக்க விடாமல் மிட் வீக் எவிஷன் அது இது சொல்லி அரோரா மேனிப்புலேட் பண்ணி அவங்கள கேஷ் பாக்ஸ் எடுக்க வச்சாங்க. அது மட்டும் கிடையாது, அவர் வந்து கெஸ்ட்டாக உள்ளே வந்தப்போவும் அரோரா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கட்டி பிடிச்சி என்ன அழுதாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் மணி பாக்ஸ் எடுத்திருக்க வேண்டியது, ஆனால் நீ எடுத்துட்ட, ஆனால் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னால் தான் நீ மணி பாக்ஸ் எடுத்த, நான் தான் உன்னை மேனிப்புலேட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் துஷார்கிட்டே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அதே மாதிரி அழுதுருப்பாங்க. அதுக்கு 2 பேருமே வந்து அவங்கள வந்து சமாதானப்படுத்தி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நாம் லவ் கண்டெக்ட் பண்ணலை, யாரோ ஏதோ பேசிட்டு போகிறாங்க, அதை நீ தேவையில்லாத மைண்டில் போட்டுக்காத, கேமில் கான்சன்ட்ரேட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு துஷார் சொல்லி அதை சார்ட் அவுட் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி கானா வினோத்தும் என்ன சொல்லியிருப்பாரு, இதுக்கு உனக்கு என்ன சம்மந்தமும் கிடையாது, எனக்கு மணி நீடு இருந்தது, அது உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும் இல்லை, எனக்கு வந்து அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெருசாக பட்டுச்சு, மக்களோட விருப்பத்தை நான் பிரேக் பண்ணணும் தான், ஆனால் எல்லாத்த விட எனக்கு வந்து மணி நீட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, எந்தவித ஒரு சின்ன தற்புனாலையும் நான் அதை இழக்க விரும்பலை, என்னுடைய தேவைகளுக்காக தான் நான் அதை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அரோராவை வந்து சமாதானப்படுத்தியிருப்பார். இதெல்லாம் முடிச்ச அப்புறமேலு கானா வினோத்தோட ஒய்ஃப் வந்து இப்போது பிக் பாஸ் சீசன் 9 டைட்டில் வின்னரான திவ்யா கணேஷை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, திவ்யா கணேஷ் வந்து பிஆர் டீம் மூலமாக தான் ஜெயிச்சாங்கன்னு நிறைய பேர் சொன்னாங்க. பட் அதில் வந்து எனக்கு உடன்பாடு கிடையாது. கானா வினோத், விஜய் பார்வதி, கம்ருதீனுக்கு அடுத்தபடியான ஒரு டைட்டில் டிசர்விங்கான ஒரு பர்சன்னா அது திவ்யா கணேஷ் தான். ஏன்னா கானா வினோத்துக்கு அடுத்தபடியாக திவ்யா கணேஷ் வந்து இந்த டைட்டிலுக்கு ஒரு சூட் ஆகக்கூடிய ஆள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் கிடையாது, வேற என்ன சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கானா வினோத் இருந்தப்போ அவர் வந்து ஒரு ஆசிலேஷனில் அந்த லாஸ்ட் 1 வீக் இருந்தார். பட் திவ்யா கணேஷ் கிட்ட அந்த ஆசிலேஷன் கிடையாது. அவங்க கிட்ட இருந்த அந்த அந்த ஸ்ட்ராங், அவங்களுடைய அந்த இதுதான் அவங்கள இந்த அளவுக்கு கடைசி வரைக்கும் டைட்டில் வின்னர் வரைக்கும் கொண்டு வந்திருக்கு. அது மட்டும் கிடையாது, கார்டாஸ்க்கு அப்போ கம்ருதீனும் சரி, விஜய் பார்வதியும் சரி, எல்லாரும் எவ்வளோ மோசமாக திட்டினாங்க. ஆனால் அவங்க வெளியில் வந்தப்போ அது அப்படியே தலைகீழாக மாதிரி அவங்களுக்கு எவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்தாங்க. அதே மாதிரி திவ்யா கணேஷ்க்கும் நிறைய லவ் அண்ட் சப்போர்ட் கிடைக்கும். ஏன்னா அவங்க பிஆர் டீம் மூலமாக தான் ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் கிடையாது. 100 days திவ்யா வந்து அவங்களுடைய ஃபுல் அண்ட் ஃபுல் எஃபோர்ட்டை போட்டு எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா ஒரு இடத்துல கூட அவங்க வாய்ஸ் ரைஸ் பண்ணாத இடமே கிடையாது. எந்தெந்த இடத்துலலாம் அவங்களுடைய வாய்ஸ் தேவைப்படுதோ அங்கெல்லாம் தன்னுடைய வாய்ஸ் கொடுத்துருப்பாங்க. அவ்வளோ ஒரு போல்டான பர்சன் வந்து திவ்யா கணேஷ். எனக்கு தெரிஞ்சு கானா வினோத்துக்கு அடுத்தது இந்த டைட்டில் டிசர்விங்கான ஆள் திவ்யா கணேஷ் தான். அவங்க ஜெயிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னை விட கானா வினோத்துக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நாங்கள் 2 பேருமே இந்த டைட்டில் வந்து அவங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டோம். அதே மாதிரி தான் இந்த டைட்டில் வந்து திவ்யா கணேஷ்க்கு கிடைச்சிருக்குது. யார் வெளியில் என்னமோ சொல்லிட்டு போகிறாங்க, பட் ஆனால் இந்த சீசன் முடிஞ்சு எல்லாம் வெளியில் வந்தாங்கன்னா எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸாக டச்சில் இருப்பாங்க. மக்கள் தான் பேசிக்கிட்டே இருப்பாங்களே தவிர இவங்க அதை மறந்துடுவாங்க. ஆனால் கானா வினோத் டைட்டில் வின் பண்ணலங்கிறது என் மனசில் ஒரு சின்ன இது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனலாக பேசியிருந்தாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கமெண்ட்டை மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க.